ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம் தொல்காப்பியம்லேருந்து இப்போது மறுமலர்ச்சி வரைக்கும் எந்த மாதிரியான எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சங்கம் லிட்ரேச்சர்ஸு, சங்கம் மருவிய காலத்தில் எப்படி வந்திருக்கு, பக்தி லிட்ரேச்சர்ஸு, அடுத்து எபிக்ஸு, அப்புறம் சிற்றிலக்கியங்கள், அப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஆத்தர்ஸ் அண்ட் சாகித்யம் அகாடமி வின்னர்ஸு. ஸோ இவங்க பேஸ் பண்ணியான புக்ஸு இதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஷின்ஸ் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தான். ஸோ அது இல்லாமல் பாடல் வரிகள் கொடுத்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அது வந்து நம்ம மேக்ஸிமம் அதோட தீமை, இப்போ அகநானூறுனா என்ன மாதிரி தீமில் இருக்கும், புறநானூறுலாம் என்ன மாதிரி தீமில் இருக்கும், ஸோ இந்த மாதிரி அறநூல்கள்னால் எந்த மாதிரி தீமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த தீமை நம்ம கோரை நம்ம படித்து வச்சுருந்தோம்னாலே போதும். பட் இன்டெப்த்தாக நம்ம வந்து லைன் பை லைன் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம ஃபஸ்ட்டாக கவர் பண்ணவும் முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டச் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் பார்ட்டில் இருக்க திராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்க்கும் இந்த யூனிட் 8 வந்து கவர் பண்ணுறது. அது இல்லாமல் ஆப்டிடியூடில் வந்து மினிமம் 23 or 22 நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அந்த எண்டு நீங்கள் மார்க் வந்து இப்போ ஏன்னா நம்ம 135 வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து 150 போட்டால் தான் நம்ம வந்து சேஃபாக உள்ளே போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறப்போ 120 தான் கட் ஆஃப் இருந்துச்சு. இப்போ வந்து 150 அளவுக்கு வந்திருக்குன்னா ஏன்னா நிறையா காம்படிட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிறப்போ நம்ம 135 எல்லாருமே இப்போ ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் 15 மார்க்ஸ் வந்து எங்கே நம்ம கொண்டு வர முடியும்னா நம்ம எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோங்கிற ஸ்கில் வந்து நமக்கு வளரணும். அதுக்கு எப்படி நீங்கள் பண்ணணும்னா நிறைய கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும், இன்ஸ்டியூஷனில் கொடுக்குற கொஷின்ஸ் பார்க்கணும், அப்புறம் நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ண மற்ற அந்த இன்டர்நெட் சோர்ஸஸில் வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் நடக்கிற கொஷின்ஸு, மார்க் டெஸ்டர்ஸு, இந்த மாதிரி நிறையா நீங்கள் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறப்போ அந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுற ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எப்படி 135 கொஷின்ஸ் எல்லோரும் போட்டுருவாங்க, மீதி அந்த 15 கொஷின்ஸ் நீங்கள் போடுற ஸ்கில் வந்து நிறையா கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ நீங்கள் அது வந்து ஈஸியாக அதை ஃபிலிம்ஸை கிராக் பண்ணலாம்.